இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை புலிகள் வழியாக உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் ஒருவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் முழுவதும் ஏறத்தாழ 220 நாடுகள் அடங்கி இருக்கிறது. சின்ன சின்ன டெரிட்டரிஸ், அநேக ஓஷியன் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகிற அநேக நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனாலும் அவரவர்கள் தங்களுக்கு உரியதான மதத்தையும் தெய்வத்தையும் தெரிந்து கொள்கிறார்கள், வடிவமைக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒருவரே என்கிறதான இந்த சத்தியத்தை உங்கள் முன் வைக்க நாங்கள் விரும்புகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிகரும் இந்த உலகத்தினுடைய இரட்சகருமாகிய கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஏசாயா 45:21 நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, நானே தேவன், வேறொருவரும் இல்லை. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒன்றான மெய் தேவன் என்று வேதம் கூறுகிறது. அப்படியானால் நாங்கள் இந்த தெய்வத்தை, இந்த கர்த்தராகிய தெய்வத்தை உங்கள் முன் ஏன் நாங்கள் அறிமுகம் செய்கிறோம்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களில் வாசிக்கும் பொழுது கர்த்தரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. அப்படியானால் இந்த ஒரே தேவன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய 3 முக்கியமான குணாதிசயங்களை உங்கள் முன் வைக்க நாங்கள் விரும்புகிறோம். முதலாவது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். His omnipotence. ஆண்டவராயிருக்கிற தேவன் இந்த உலகம் முழுவதையும் படைத்து ஆளுகை செய்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தினுடைய தோற்றமும் இந்த உலகத்தினுடைய இப்பொழுது அதை நடத்தி கொண்டிருக்கிற அல்லது இதை பரிபாலிக்கிற இந்த காரியங்களையும் குறித்து அறிய முடியாதபடி திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக விதமான யுக்திகளையும் விதிகளையும் நமக்கு முன் வைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கூறினார். தொடர்ந்து ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னைத்தானே இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யவும், தன்னைத்தானே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தவும் வேறே தேவன் உண்டோ? சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர் யார்? இன்றைக்கு இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவர் சர்வ வியாபி. His omnipotence. வேதம் யாத்திராகமம் புத்தகம் 33 முதல் ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 33:18 அப்பொழுது மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறார். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறீரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கூறுகிறார், யாத்திராகமம் 33:20 நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. தொடர்ந்து கூறுகிறார் யாத்திராகமம் 33:22 என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் மேல் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அவர் சர்வ வியாபி, உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். சர்வத்தையும் அவர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். இவர் ஒருவரே தேவன். மூன்றாவதாக, அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று சர்வ ஞானி. இஸ் omniscience. கர்த்தராகிய தேவனை நீங்கள் சர்வ வல்லமையும் சர்வ வியாபியும் சர்வ ஞானமும் நிறைந்தவராக அறிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய அருமையான வாய்ப்பாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, யோபு 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது என்று யோபு கேட்கிறார். கொலோசியர் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவருக்குள்
அதாவது கர்த்தராகிய தேவனுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி கண்டெடுக்கப்படுவது எங்கே? கர்த்தராகிய தேவனுக்குள் இவைகளெல்லாம் அடங்கி இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவர் அனந்த ஞானம் உள்ளவர். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் கூறுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதற்குரிய சாட்சி நாட்களில் உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து தேவன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மிகவும் கவனத்துக்குரிய ஒரு வசனம். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன அறிவாயோ? இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே தேவனை வெளிப்படுத்த இந்த உலகத்திற்கு வந்தார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் என்று இங்கே நாம் வாசித்தோம் அல்லவா? அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிகவும் தெளிவாக நமக்கு கூறுகிறது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு. சத்தியம் உள்ளவர் யார்? அவர் தேவன். தேவன் சத்தியம் உள்ளவர். அந்த சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம். இவரே யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேண்டாமா? இவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அநேக தெய்வங்களையும் அநேக மதங்களையும் நீங்கள் கண்டு தயவு செய்து ஏமாந்து போக வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யோவான் 3:35 கூறுகிறது, பிதாவானவர் அதாவது தேவன் குமாரனில் அன்பாயிருந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். யோவான் 3:36. குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். தேவனுடைய கோபத்திலிருந்து தப்புவிக்க, உங்களை தேவனுடைய கோபத்திலிருந்து விடுவிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் சுத்திகரிக்கும்படி தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மறுபடியும் வரப்போகிறார். இவரே மெய்யான தேவன். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.